சொல்லக்கூடியது அஸ்ஸப்ரு அலல் மசாயிப், சோதனைகளை பொறுக்கக்கூடிய தன்மைகள் என்ன செய்யும், அங்கே ஆரம்பிக்கும். இது ஏன் இந்த தரத்துக்கு சொல்லிக்கிறாங்கன்னா, இதில் இப்போ நீங்கள் சில யோசிக்கலாம், சோதனையை பொறுக்கிறது எல்லா மூமின்கிட்ட சிவத்து தானே அப்படின்னு நினைக்கலாம். இல்லை, ஒவ்வொன்றுக்கும் ஒரு மக்காம் இருக்கும். நீங்கள் ஒரு கஷ்டம் வந்தால் பொறுத்து கொள்றீங்க, இது ஒரு நிலை. ஒரு கஷ்டம் வந்தால் அதை நீங்கள் பொறுக்கிற விதத்தில் 4 தரம் இருக்கும். கஷ்டத்தை கவலையாக பார்த்து பொறுப்பீங்க. கடைசி நிலை என்ன தெரியுமா? கஷ்டத்தை இன்பமாக பார்த்து பொறுப்பீங்க. கஷ்டத்தை இன்பமாக பார்த்து பொறுப்பீர்கள். இது கடைசி நிலை. இந்த இடத்துக்கு வாரதுக்கு ஒரு ஈமானியுடைய அந்த ஒரு போராட்டம். அல்லாஹ் தாலா ஒரு சோதனை தருகிற நேரத்திலேயே ரப்புடைய ஒரு ஈமானிய அடையாளம்னு உங்களுக்கு விளங்கும். நிச்சயமாக இது அல்லாஹ்வுடைய சோதனை, எனக்கு ஒரு கிஃப்ட், எனக்கு ஏதோ ஒன்று அல்லாஹ் தாலா சொர்க்கத்தில் என்ன செஞ்சுக்கிறான், வச்சிக்கிறான். ஏன்னா இன்ன ரஜுல் அல யகூன் லஹு இன்தல்லாஹி மன்சிலா ஃபலா யப்லுகு அமலுஹு இய்யா. அல்லாஹ் தாலா ஒரு மன்சிலத்தை சொர்க்கத்தில் ஒருத்தனுக்கு வச்சிருப்பான். அவனுடைய அமல் என்ன செய்யாது, கொண்டு போய் சேர்க்காது. ஃபலா யஸாலுல்லாஹு யப்தலிஹி பிமா யக்ரா ஹத்தா யுபல்லிகஹு இய்யா. அல்லாஹ் தாலா அவன் வெறுக்கக்கூடிய விஷயத்துக்கு கொண்டு அவரை சோதித்து கொண்டே இருப்பான். அதில் அவர் பொறுத்ததன் காரணமாக சொர்க்கத்தை கொடுக்கின்ற வரைக்கும். எனவே ஒரு மனிதன் சோதனையில் பொறுக்கிறது முதல் தரம், சோதனையையே அவர் ஒரு இன்பமாக பார்க்கிறது இன்னொரு தரம். எனவே இந்த 2 கடையில் சில மக்காம்கள் என்ன செய்யுது இருக்கு, நம்ம போராட வேண்டிய விஷயங்கள் இருக்குது. எனவே அன்புள்ள சகோதரர்களே, உபஷ்ஷிரில் முஹ்பிதீன், அதாவது இந்த நேரடியாக நம்ம சொல்லக்கூட உள்ளத்தால் நெகிழ்ந்த பணிந்த மனமுடையோருக்கு நன்மாராயம் கூறுங்கள். உள்ளத்தால் நெகிழ்ந்த பணிந்த ஒரு மனிதருக்கு என்ன செய்யுங்கள், நீங்கள் நன்மாராயம் கூறுங்கள் என்பதுதான் அவருடைய மொழி அர்த்தம். என்றால் ஹபத் என்று சொல்றது பணிவையும், அதாவது ஒரு தாழ்மையும் பள்ளத்தையும் என்ன செய்யும், அது குறிக்கும். எனவே ஒரு மனிதன் இந்த நிலைக்கு ஆரம்பிச்சிட்டான்னா இந்த 2 சிபத்தும் போயிடும். எந்த 2 சிபத்தும் புறக்கணிச்சு போறதும் ஒரு அதாவது ஒரு மந்தமான ஒரு நிலையில் இருக்கக்கூடிய, உணராத நிலையில் இருக்கக்கூடிய இந்த 2 என்ன செஞ்சிடும், போய்விடும். எனவே இந்த அடிப்படையில் நம்ம இருப்போம் என்று சொன்னால், அடிக்கடி இந்த விஷயத்தில் நம்ம உணர்வதற்காக நம்ம அடிக்கடி கேட்க வேண்டிய ஒரு முக்கியமான துவா, ரப் இஷ்ரஹ்லி சத்ரி, இஷ்ரஹ்லி சத்ரி, என்ற உள்ளத்தை யா அல்லாஹ் விரிவுபடுத்துவாயா. ஷர்ஹு சுதூர், உள்ளத்தை விரிவுபடுத்துவாயாக. அல்லாஹு தாலா சொல்றான், விரிவுபடுத்த சொல்றேன், அஃபமன் ஷரஹ சத்ரஹு லில் இஸ்லாம், இஸ்லாத்தின் பக்கம் உள்ளத்தை அல்லாஹ் யாருக்கு விரிவுபடுத்தினானோன்றான். அப்படின்னா அது முதல் தரம், இஸ்லாத்தின் பக்கம் வர்றது முதல் தரம். எனவே இந்த ஷரஹ் சுதூர் நடந்து கொண்டே இருக்கும். எனது அதாவது ஹத்தா ஷரஹ சத்ர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்வோட உள்ளம் இந்த விஷயத்துக்கு அனுமதிக்கு விரிவாகின்ற வரைக்கும் ஹதீஸ்ல என்ன செய்யுது வருது. எனவே அது நடந்து கொண்டே இருக்கும். அப்ப நம்ம என்ன கேட்கணும், ரப் இஷ்ரஹ்லி, மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டதுவா, ரப் இஷ்ரஹ்லி சத்ரி வயஸ்ஸிர்லி அம்ரி, என்ற காரியங்களை இலகுபடுத்துவார். மனசனுக்கு நம்ம சொல்ற துவாலே மிக சிறந்த துவா, யஸ்ஸரல்லாஹு லக்கல் உமூர குல்லஹா, அல்லாஹ் தஆலா அவருடைய எல்லா காரியத்தையும் லேசிப்படுத்தட்டும். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்ற ஃபஸனு யஸ்ஸிருஹு லில் யுஸ்ரா, அவருக்கு நல்லதின் பக்கம் நாம் அவரை இலகுபடுத்துவோம். நம்ம அடிக்கடி யஸ்ஸிரு வலா துஅஸ்ஸிரு, இலகுபடுத்துங்கள் கஷ்டப்படுத்த வேண்டாம் அப்படி என்று. எனவே இந்த தைசீர் என்றது நம்ம கேட்கணும், ரப் இஷ்ரஹ்லி சத்ரி வயஸ்ஸிர்லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. இந்த இடத்துல இந்த 2 வார்த்தை இருக்குதானே, எது இதயத்தை விரிவுபடுத்து, காரியத்தை இலகுபடுத்து என்பதெல்லாம் உள்ளம் சார்ந்தது. உங்களோட மனசு அதுக்கு ஒத்து வர. அந்த முஹ்பிதூன்களுக்கு முதலாவது நிகழக்கூடிய மாற்றமாக எது சொல்லப்படுது, உள்ளம் அமைதி அடைதலும் உள்ளம் பணிவடைதலும் என்ற பகுதி தான் என்ன செய்யுது சொல்லப்படுது. இதான் மொழி அர்த்தமே, பிரதானமான மொழி அர்த்தமே அதுதான். என்றா அந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்கிறடா, எங்களுக்கு உள்ளத்தில் என்ன செய்யணும், விரிவு ஏற்படுத்த வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளிலும் ஆழமான அர்த்தங்கள் என்ன செய்யும் இருக்கும். அது அல்லாஹ்வின் பக்கம் நாங்கள் பயணிக்கக்கூடிய என்ன அந்த பயணத்துடைய எல்லைகள் எங்களுக்கு என்ன செய்யும் காட்டும். நீங்க எங்க இருக்கிறீங்கன்னு காட்டும். அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் ஆரம்ப நிலையில் உள்ளவர்களுக்கும் அல்லாஹ் என்ன சொல்றார், பஷிர், அவர்களுக்கு நன்மாராயம் கூறுங்கள் என்று தான் அல்லாஹ் தஆலா என்ன செய்றார் சொல்றார். அதனால இந்த பகுதியை நம்ம மனதிலே எடுத்து எங்களை நடக்கக்கூடிய மாற்றங்கள் என்ன, நல்ல மாற்றங்கள் என்ன, கெட்ட மாற்றங்கள் என்ன, எல்லாமே அல்லாஹ்விடமிருந்து வரக்கூடிய அருள் தான் என்பதனால இந்த பிரார்த்தனைகளையும் கேட்டுக்கொண்டு முயற்சியையும் கைவிடாமல் அப்பப்பொழுது ஏற்படக்கூடிய இந்த மாதிரியான அதாவது சிந்தனைகளிலிருந்து நம்ம கொஞ்சம் விடை பெற்று ஒரு பகுதிக்கு நாங்கள் மாற்றம் பெற வேண்டும் என்றால் இது போன்ற நடைமுறைகளை நம்ம சிந்தனைக்கு எடுக்க வேண்டும். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி முடித்துக் கொள்கிறேன். எல்லா இஸ்லாமிய அறிஞர்களும் ஒரு மனிதனுக்கு இந்த தர்பியா ரீதியாக வழிகாட்டுற நேரத்தில் ஒருத்தர் நல்ல பாதையில் போறான், அதுக்கான முயற்சி எடுக்கணும். இந்த மந்தமான சிந்தனைகள் நம்மளை விட்டு போயிடணும், ஏன் நம்ம அதுக்குள்ள அகப்படுறோம் என்பதை நீக்குவதற்கு ஒரு முழு மருந்து என்ன அப்படி என்று கேட்டால் அனைவரும் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்றா,
இரவு தொழுகை. இரவு தொழுகை தான், அதைத்தான் சொல்கிறத பார்க்குறோம். அதாவது அட்லீஸ்ட் வித்திரு தொழுகை 3 ரக்காத், அட்லீஸ்ட் வித்திரு தொழுகை 3 ரக்காத்துக்களையாக ஒரு அட்லீஸ்ட் 1 ரக்காத். முஆவியாரதெல்லாம் 1 ரக்காத் தொழுவார்கள், ரசூலுல்லாஹ் அப்படி தொழுகிறத பார்த்ததுனால. எனவே ஒரு மனிதன் அந்த மாதிரியான அந்த வித்தருடைய அந்த இது வாரது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மார்க்க பணிக்கும் முதல் கடமையாக தான் என்ன செஞ்சது வந்துச்சு. ஃபதஹஜ்ஜது பிஹி நாஃபிலத்தன் லக் குமில் லைல இல்லா கலீலா யா அய்யுஹல் முஸம்மில், எல்லாமே என்ன, அதாவது இரவுலேருந்து எழுப்புவர் என்ற அந்த உணர்வை தான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அது மாதிரி முதல் விஷயமாக எல்லாருக்குமே எல்லா அறிஞர்களும் சொல்லக்கூடிய இந்த ஒரு மந்தமான சிந்தனை நம்ம தூரமாகிறோம், எங்களை அதை உணரச் செய்யக்கூடிய விஷயம் எது அப்படின்றா, அனைவரும் தூங்கக்கூடிய நேரத்தில் வன்னாசு நியாம், அனைத்து மனிதர்களும் தூங்கக்கூடிய நேரத்தில் நீ எழும்பி தொழக்கூடிய அந்த தொழுகை நீ அத்தனை பேரை விட நீ கஃப்லத்லேருந்து என்ன செய்கிறாய், வெளியே வருகிறாய் என்பதற்கான அடையாளம். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க என்னது, அன் தக்கூம அல்லைல் வன்னாசு நியாம், மக்கள் எல்லாம் தூங்குற நேரத்தில் நீ எழும்புவது, இது நீ அந்த காஃபிலின்லேருந்து என்ன செய்கிறாய், வெளியே வாரா என்பதற்கான அடையாளம். போராட்டத்தில் முதல் போராட்டமாக அதை என்ன செய்வோம், நம்ம செய்வோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படி ஒரு தௌஃபீக்கை அனைவருக்கும் தந்தருள் பாலிப்பானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும்.